நம்ம எங்கேயாவது வெளியில் வந்து நண்பர்கள் கூட வந்து ஒரு ட்ரிப்புக்கோ இல்லை வேறு ஏதாவது விசேஷத்துக்கோ ஒரு கோவில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறப்போ பெரும்பாலானவர்கள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் போகிறோம். ஆனால் அதில் ஹோட்டலில் சாப்பிட்றதுல வந்து முக்கால்வாசி ஹோட்டலில் வந்து நமக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து ஒத்துக்குமா என்னங்கிறது நமக்கு தெரியாது. சில சமயங்களில் வந்து நம்ம அது பிரச்சனையிலும் போய் விட்டுருக்கு, உடல்நிலையும் பாதிக்கிற சூழ்நிலை இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகிறப்போ வீட்டில் ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு அமைதியான ஒரு இடத்துல இயற்கையான சூழலில் உட்காந்துட்டு நம்ம வந்து அதையும் வந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நண்பர்கள் கூட வந்து உட்காந்து நம்ம வந்து நம்மளுடைய அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு நம்ம வந்து பேசிக்கிட்டு நல்ல ஒரு கருத்து பரிமாற்றத்தோடு நம்ம வந்து பேசிக்கிட்டு சாப்பிட்றப்போ நம்மளுடைய உறவுகளும் வந்து மேம்படுது. அதோட நம்மளுடைய மனநிலை, நம்மளுடைய அன்றாட டென்ஷன், ப்ரெஷர் இந்த இதுலையெல்லாம் வந்து நம்ம வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுது. குடும்ப உறுப்பினர்களை தாண்டி நம்ம வந்து நண்பர்கள் கூட செல்கிறப்போ நண்பர்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல கருத்து பரிமாற்றம் ஏற்படுது. அவங்களுக்குள்ளே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய உடலையும் வந்து பாதுகாத்துக்கிட்டு நம்மளுடைய உறவையும் வந்து எப்படியும் வந்து நம்ம மேம்படுத்துறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நம்ம வந்து யோசித்து பார்க்குறப்போ இந்த மாதிரியான ஒரு வெளியில் செல்கிறப்போ குடும்பத்தோடவோ இல்லை நண்பர்கள் கூடவோ வெளியில் செல்கிறப்போ நம்ம இப்படி சாப்பாடு வந்து உணவு வந்து நம்மளே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்றப்போ நம்மளுடைய மனது இதமாகிறது, நம்மளுடைய உறவு வந்து மேம்படுது. நீங்களும் இதே மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. வணக்கம்.